ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நேற்று ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். அதில் தந்தைக்கும் மகனுக்கும் சேர்த்து 66 வயது. அப்போது தந்தையின் வயது என்ன, மகனின் வயது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நேற்று கேட்டிருந்தேன். அதுக்கான பதில் கண்டுபிடிச்சிங்களா? சரி, நானே இப்போ சொல்கிறேன். தந்தையின் வயது 51, மகனின் வயது 15. அப்போது இருவருக்கும் சேர்த்து 66 வயது. ஹாய் கிட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மாயமான கிணற்றின் ரகசியத்தை பற்றி அற்புதமான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற 10 வயசு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஆர்வமும் நல்ல மனமும் கொண்டவன். ஆனால் ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது அவன் வாழ்க்கையே மாற்றிய ஒரு மர்மமான கிணற்றை கண்டுபிடித்தான். அந்த மாய கிணற்றின் ரகசியம் என்ன? அது அருணுக்கு என்ன பரிசு கொடுத்தது? வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு சிறிய அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அருண் என்ற 10 வயது சிறுவன் அவன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது காட்டுப்பாதையில் ஒரு பழைய கிணற்றை பார்த்தான். அந்த கிணற்றின் அருகே ஒரு பலகை இருந்தது. அந்த பலகையில் உண்மையை பேசுவதற்கு மட்டும் இந்த கிணறு உதவும் என்று எழுதி இருந்தது. அருணுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தான். அப்போது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் அருணிடம், உனக்கு மிகவும் வேண்டியது என்ன என்று கேட்டது. அருண் சிறிது நேரம் யோசித்து, எனக்கு நிறைய பொம்மைகள் வேண்டும் என்று சொன்னான். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. மறுபடியும் அந்த குரல், உண்மையை சொல் என்று கேட்டது. அப்போது அருண், என் அம்மா தினமும் கஷ்டப்படுகிறார், அவருக்கு நான் உதவ வேண்டும் என்று சொன்னான். அடுத்த நொடியே கிணற்றிலிருந்து ஒரு சிறிய தங்கக்காய் வெளியே வந்தது. அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். சாவியில் ஒரு வரைபடம் இருந்தது. அதை பின்தொடர்ந்து சென்றபோது கிராமத்தின் பழைய நூலகத்தில் ஒரு மறைவு அறை கிடைத்தது. அங்கே ஏராளமான புத்தகங்கள் இருந்தன. அந்த புத்தகங்களை படித்து அருண் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டான். சில வருடங்களில் கிராமத்திலேயே மிகவும் புத்திசாலியான இளைஞனாக வளர்ந்தான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, மாயக்கிணறு தங்கத்தையோ பொக்கிஷத்தையோ தரவில்லை, அறிவை தரும் வாய்ப்பை தந்தது என்று அவன் புரிந்து கொண்டான். அருண் தங்கத்தையோ வைரத்தையோ பெறவில்லை, ஆனால் அதைவிட பெரிய பொக்கிஷமான அறிவை பெற்றான். உண்மையை பேசியதால் அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு தனது வாழ்க்கையை மாற்றினான். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? உண்மையும் அறிவும் எந்த பொக்கிஷத்தையும் விட மதிப்பு மிக்கவை. இந்த கதையில் நீங்கள் அருண் அண்ணன் என்ன செஞ்சுருப்பீங்க? கிணற்றுக்கிட்ட போய் என்ன கேட்டிருப்பீங்க? கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.